நீங்கள் வந்து தாராளமாக பக்கத்தில் உட்காந்து பார்க்கலாம். ஒரு வண்டியை சர்வீஸ் பண்ணுறீங்களா, நீங்கள் கொடுக்குறீங்களா, பக்கத்தில் உட்காந்து என்ன ஸ்பேர் மாற்றுறாங்கன்னு பாருங்கள், மாற்றுறாங்களா இல்லையான்னு கேளுங்க, ஏன் மாற்றலன்னு கேளுங்க. ஏன்ப்பா நான் கொடுத்த ஸ்பேர் மாற்றலன்னு கேளுங்க, பழசு எங்கேன்னு கேளுங்க. அது உங்களுக்கு உரிமை இருக்குது. மற்றபடி நீங்கள் ஷோரூமில் தான் கேட்க முடியாது. ஏன்னா கண்ணாடிக்குள்ளே போயிட்டு நீங்கள் வெயிட்டிங் ஹாலில் உட்காரணும், ரிசப்ஷனில் உட்காரணும், அங்கே சொல்லி உங்களை வெளில அனுப்பிடுவாங்க. அதே நம்ம மெக்கானிக் சாதாரண மெக்கானிக் கடையில் வந்து அதை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கண்ணால் பார்க்கலாம், என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபைடாக வேலையை முடிச்சுட்டு நீங்கள் 10 ரூபா கூட கொடுத்துட்டு போனீங்கன்னா தான் அவங்களும் ஒரு சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எல்லாருமே உழைச்சி சம்பாதிக்கக்கூடியவங்க தான். ஏன்னா ஒரு நாள் முழுக்க உழைச்சிட்டு கடைசியில் 300 500 குறைக்கிறதுலாம் ரொம்ப மனசுக்கு வருத்தமான ஒரு விஷயம். அடுத்தடுத்து அவங்க மெக்கானிக் நான் ஏமாற்றக்கூடிய விஷயத்தை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்துருவீங்க. அதனால தயவு செஞ்சு அந்த விஷயத்தை வந்து யாரோட உழைப்பையும் திருடுன்னு நினைக்காதீங்க, பொய் சொல்லணும்னு நினைக்காதீங்க. 300 லெஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் அரை நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சு ஒரு 500 லேபர் வச்சா அதில் நீங்கள் 300 கொடுக்காம போயிடுறீங்க, 200 தான் லேபர் கிடைக்கும். அதுக்கு பதிலாக ஒரு இன்னொரு கஷ்டம்